தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இரண்டு துறைகளுக்கு இடையில மிகப்பெரிய மோதல்ங்க. எந்தெந்த துறை? காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும். பொதுவாக மத்திய அரசு துறைக்கும் மாநில அரசு துறைக்கும் பிரச்சனை நடக்கும். நம்ம அது சகஜமானது, அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டு துறைகள், அதுவும் குறிப்பாக காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் நான் சொல்கிறேன். காவல்துறை என்பது முதலமைச்சருடைய துறை. இப்போ ரெண்டு துறைகளுக்குமான மோதல் எதனால? ஸ்டாலினை மீறும் அதிகாரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே என்ன நடந்துச்சு? ஏன் இந்த ரெண்டு துறைகளுக்குமான மோதல் எதனால்? இது எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய காணொலியில் திரட்டப்பட்ட தகவல்கள், திரளான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இன்றைய சமர்க்களத்தின் காணொலியில். ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா ரெண்டு துறையுமே சட்டம் பேசுகிறாங்க. இதில் மக்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லைங்க. வேணா அந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒரு பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகள் வேணால் கொஞ்சம் தாமதமாக போயிருந்துருக்கலாம். ஆனால் மக்களுக்கு இதில் நன்மை தானே தவிர எந்த தீமையும் கிடையாது. ஏன்னா இரண்டு காவல்துறையும் சரி போக்குவரத்து துறையும் சரி சட்டம் பேசுகிறது. ஏன் எதற்கு அப்படின்னு கேட்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நான்குநேரியில் அரசு பேருந்தில் ஆறுமுக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு காவல்துறை காவலர் ஒருத்தர் பயணம் செஞ்சுருக்கிறார். அதை தொட்டு நீங்கள் 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் பல காணொலிகளை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். ஆனால் அது இன்றைக்கி எந்த அளவில் நிற்கிது அந்த பிரச்சனை அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். காசு இல்லைன்னு அந்த காவலர் டிக்கெட் எடுக்காமல் இல்லைங்க, அதுக்குரிய காசை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு துறையில் இருக்கோம், துறை சார்ந்த ஒரு வேலைக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டுக்கோ இல்லை ஒரு உறவினர் வீட்டுக்கோ போயிட்டு வர்றோம். அப்படிங்கிறதுக்காக தாம் ஒரு காவலருங்கிறனால, அதுவும் நாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம், அதுவும் பணி நிமித்தம் வந்த காரணத்தினால அவர் டிக்கெட் எடுக்காமல் வந்திருக்கிறார். டிக்கெட் எடுக்காமல் வர்றவர் இதுக்காகவே யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டே திரிவாங்களா யாராவது? அப்படி இல்லை, அவர் பணியில் இருக்கிறாரு. சொற்ப காசுகளுக்காக டிக்கெட் எடுத்து கூட போயிருந்துருக்கலாம். அதுக்காகலாம் அவர் யூனிஃபார்ம் மாட்டி, ஷூவை மாட்டிக்கிட்டு, பெல்ட்டை மாட்டிக்கிட்டு அப்படி பஸ்ஸில் போகணுங்கிற அவசியமும் அவருக்கு இருந்திருக்கிறதா வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அங்கே அந்த பேருந்தினுடைய நடத்துனர் அவர் நடந்து கொண்ட விதம் என்பது தவறானதாக இருக்குது. அவர் கேட்ட கேள்வி வேணால் சரியானது. வாரண்ட் இருக்குதா, இப்போ நீங்கள் எந்த செயலுக்காக வந்திருக்கிறீங்க, அதற்கான ஆவணம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இன்னும் ஒருபடி அவர் மேலே போய் உங்கள் ஐடி கார்டை கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கடைசியாக தான் கேட்குறாரு. அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிய போகிற ஸ்டேஜில் தான் அவர் உங்களுடைய ஐடி கார்டு, அடையாள அட்டையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த பிரச்சனை நடக்குதுங்கிறத எதற்காக இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர் வீடியோவை பதிவு பண்ணார்? அதுவும் அவர் பதிவு பண்ணதும் இல்லாமல் அந்த வீடியோவை ஏன் வெளியிட்டார்? இந்த ஒரு விஷயத்திலேயே முடிஞ்சு போச்சு விஷயம். அப்போ வீடியோ எடுத்ததும் இல்லாமல் அந்த வீடியோ அவர் ஆவணமாக வச்சுருந்துருக்கலாம், தன் துறைக்கு கொண்டு போய் காட்டுறதுக்காக, இல்லை அந்த காவலர் மேலேயே ஒரு புகார் அளிப்பதற்காக வேணால் அந்த காணொலியை அவர் எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த காணொலி, எடுக்கப்பட்ட காணொலியை சமூக வலைதளங்களில் எதனால் பதிவிட்டார்? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட சவுக்கு சங்கர் பேசின அந்த பேச்சுக்காக அவரை கைது செஞ்சதும் இல்லாமல் அதை வெளியிட்டதற்காக அப்படின்னு சொல்லி அந்த ரெட்ஃபிக்ஸோடைய வலையொலியினுடைய எடிட்டர் ஃபெலிக்ஸ் அவர்களை கைது கொண்டாங்க. அப்போ அதுக்கும் இப்போ இதுக்கும் என்ன இருக்குது? இவர் எதற்காக பணியில் இருக்கக்கூடிய, சீருடையில் இருக்கக்கூடிய, அதுவும் காவல்துறையை சேர்ந்த காவலரை சமூக வலைதளங்களில் ஏன் அசிங்கப்படுத்துவதாக, டிக்கெட் கூட நீ எடுத்துகிட்டு வரமாட்டியான்னு கேட்கக்கூடிய அந்த வீடியோவை எதற்காக பதிவிட்டார்னு ஏன் இவரை கூட கைது செய்யக்கூடாது? யாராக இருந்தால் என்ன, நீ டிக்கெட் வாங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் அவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்கு? அந்த பேருந்தினுடைய நடத்துனருக்கு. என்னன்னா, நிச்சயம் இவர் ஏதோ ஒரு இருசக்கர வாகனத்திலே எதுலேயும் ஒன்று போயிருந்திருக்கலாம். காவலர்கள்னால அவர் இது போல் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக அசிங்கப்பட்டிருக்கலாம். அப்போ அவர் சொல்லியிருந்திருக்கலாம், நான் ஒரு பேருந்து, அரசு பேருந்தினுடைய நடத்துனர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ யாராக இருந்தால் என்ன, ஃபைனை கட்டிட்டு போப்பா, ஹெல்மெட் இல்லாமல் வந்திருக்கணும், இல்லைனா இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கணும், இல்லை லைசன்ஸை கொண்டு வரலனோ, இல்லை நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தினீங்கன்னோ செஞ்சிருந்திருக்கலாம். ஏன்னா
இவ்வளவு ஆக்ரோஷமாக இப்படி அவர்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யூனிஃபார்மில் தான் வந்திருக்கிறாரு, அதனால பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த நடத்துனருக்கு இதற்கு முன்னால் காவலர்கள் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வாரண்ட் இல்லையா அப்படின்னு நீங்கள் சட்டப்படி கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டது சரிதான், அந்த நடத்துனர் கேட்டது வந்து மிக 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 சரிதான். ஆனால் நம்ம பயணிகள் இதே போல் உங்ககிட்ட சட்டம் பேசுனா இந்த பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் இடத்துலையும் பேருந்தை நடத்தக்கூடிய அந்த நடத்துனர் இடத்துலையும் ஏதாவது பதில் இருக்குமா? பயணி கேட்குறான்னு வச்சுக்கோமே, நீங்கள் வாரண்ட் இருக்கான்னு கேட்டிங்கல்ல, அந்த காவலர்கிட்ட சட்டம் பேசுனீங்கல்ல, டிக்கெட் எடு இல்லைன்னா வாரண்ட்டை காட்டுன்னு சொன்னீங்க. டிக்கெட் எடுத்த பயணி இதே அரசு பேருந்தை பார்த்து அந்த நடத்துனர் ஓட்டுநர்களை பார்த்து சீட்டு பெல்ட் போடாமல் இந்த பேருந்தை ஓட்டுநர் ஓட்டுறாரே, இது சட்டப்படி தப்பு தானே அப்படின்னு ஒரு பயணி உங்களை கேள்வி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? சீட்டு பெல்ட் விடுங்க, பேருந்தில் சீட்டே இல்லையே. அப்போ நீங்கள் அதற்காக என்ன பேருந்து கட்டணத்தை குறைச்சி வாங்கிக்கிறீங்களா? அதே கட்டணத்தை தானே வாங்குறீங்க. உங்கள் பேருந்தில் முதல்ல மேற்கூரை இருக்கா? மழை பெஞ்சாக்க உள்ளே இருக்கிறவனு கொடையை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். சும்மா நடந்து போகிறவன் கீழே போகிறவன் மழை பெஞ்சா கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி உங்களுடைய பேருந்துக்குள்ளே உட்காந்து வர்றவனும் கொடையோடு தான் வரணும், இல்லைன்னா தொப்பையாக நனைஞ்சிருவான். அப்போ அந்த பேருந்தில் கட்டணம் வாங்கின ஒரு பயணி எந்திரிச்சு, ஐயா சாமிகளா, எதுக்கு இந்த டிக்கெட்டு? இந்த டிக்கெட் நான் பணம் கொடுத்துருக்குறேன்ல, இந்த டிக்கெட்டுக்கு ஏன் இப்படி ஒழுகுதுன்னு கேட்டால் உங்ககிட்ட இருக்கா பதில்? இருக்கா? படிக்கட்டே இல்லாமல் எத்தனை பேருந்து இருக்கு? சீட்டுக்குள்ளே பொத்துக்கிட்டு கீழே விழுந்த கதையெல்லாம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட சீட்டோடு சேர்ந்து அந்துக்கிட்டு இதே போல் ஒரு நடத்துனரே விழுந்தாரே. அப்போ பயணிகள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? எந்த பேருந்து நிறுத்தத்தில் சரியாக நிறுத்தம் பண்ணி நீங்கள் போயிருக்கிறீங்களா? இலவச பயணம் செய்யக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் இலவச பஸ் பாஸ் தான் அவன் வச்சிருக்கிறான், அவன் ஏறினா நம்ம டிக்கெட்டே வந்து அவன் வாங்க மாட்டாங்கிறதுக்காக நீங்கள் எத்தனை நிறுத்தங்களை நீங்கள் கடந்து போயிருக்கீங்க வண்டியை நிறுத்தாம. அப்போ அதெல்லாம் சட்டப்படி நீங்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாம போனதெல்லாம் சட்டப்படி சரியா? பிள்ளைங்க காலையில் அவசரமாக பள்ளிகளுக்கு ஓடக்கூடிய பிள்ளைகளை எத்தனை பேரை நாங்கள் காட்டலாம்? அப்போ அந்த காணொலியில் நாங்கள் எடுத்து வெளியிடலாமா? எத்தனை குழந்தைகள் வந்து எவ்வளவு வந்து மன அழுத்தத்தில் இருப்பாங்க, நேராயிருச்சு விரைவாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு உள்ள விட மாட்டாங்க, பல பிரச்சனை இருக்குன்னு நிற்கக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் இலவசமாக தானே வர்றாங்கிறதுக்காக எத்தனை ஓட்டுநர்கள் எத்தனை நடத்துனர்கள் பேருந்து நிறுத்தத்திலே நிற்காம போயிருக்கீங்க? பள்ளி முடிஞ்ச அசதியாக வர்றானே பிள்ளைய, அந்த பிள்ளைகளை ஏற்றாம எத்தனை பேருந்து நிறுத்தத்தில் வண்டியை நிறுத்தாம போயிருந்திருக்கிறீங்க? அப்போ அதையெல்லாம் பேசுவோமா? எத்தனை பேரை நீங்க ஒரு மேல பேசிருக்கீங்க? ஏதோ உங்க வீட்டு பஸ் மாதிரி, ஏதோ உங்க வீட்டில இருந்து விட்ட பஸ் மாதிரி. இலவசத்துக்கே வரட்டும், அது அரசு கொடுக்கிற இலவசம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு மகளிரை நீங்க அசிங்கமா பேசி அந்த அம்மா டிக்கெட் எடுத்துட்டு உங்களை 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு இறங்குச்சே, அப்பயாவது உங்களுக்கு சூடு சொரணை வந்திருக்கணும்ல. ஏதோ உங்க வீட்டு பஸ் மாதிரி தான், அது மாதிரி ரோடும் தான். ரோடு என்னமோ இவனுக்காக போட்ட மாதிரி, மற்றபடி காரு இருசக்கர வாகனங்கள் இதெல்லாம் போறதெல்லாம் ஏதோ ஓசிக்கு போற மாதிரி, ரோடே இவங்களுக்கு மட்டும்தான் போட்ட மாதிரி, இந்த பஸ்ஸே அவங்க சொந்த பஸ் மாதிரி நினைச்சிட்டு தான் ஓட்டுவாங்க. அப்ப அதையெல்லாம் யாரு கேட்பா? நீங்க வாரண்ட் இருக்கான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு பின்னால உங்களை நோக்கி எத்தனை கேள்வி இருக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்க காவல்துறையை பார்த்து காவல்துறை காவலர்களை பார்த்து பேருந்துல டிக்கெட் எடுத்துட்டு வரணுமா வரக்கூடாதா, வாரண்ட் எங்க எதுப்படின்னு கேள்வியை தூக்கி அதுக்கப்புறம் வைங்க. யார் வேணாம்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கா? உங்க இடத்துல பதில் இருக்கா? அப்ப எது ஒன்றுக்கு உங்க இடத்துல பதில். நீங்க சரியா இருக்க மாட்டீங்க, ஆனா உங்க பேருந்துல ஏறி வர்றவங்க மட்டும் சரியா வந்துடணுமா? ஒரு முதியவரை காலை வச்சு காலால தள்ளி பேருந்தை விட்டு வெளியே மிதிச்சு தள்ளின வீடியோலாம் வந்திருக்குதே. அப்ப அதுவெல்லாம் அதையெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது? அதற்கெல்லாம் சட்டப்படி நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. இப்ப அந்த போலீஸ் டிக்கெட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, எல்லா போலீஸுமே இனிமேல் டிக்கெட் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளோ காவலர்களோ இனி பேருந்துல வந்தா டிக்கெட் எடுத்துடுறாங்க. சட்டப்படி அவங்க செஞ்சு வாரண்ட் எல்லாம் காட்டல, ஐடி எல்லாம் காட்டல, டிக்கெட் எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் காவல்துறைக்கு முன்னால நீங்க எல்லாத்துலையும் சரியா நடந்துட முடியுமா? இன்னைக்கு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா காவல்துறை? சீட் பெல்ட் ஏன் போடல? பிரைவேட் வெஹிக்கிள்ஸை நிப்பாட்டுற மாதிரி தனியார் வாகனங்களை நிறுத்துவது போல நிறுத்தி இன்சூரன்ஸ் இருக்கா? சீட்டு பெல்ட் ஏன் போடலைன்னு கேட்குறாரு ஒரு காவலர். அதற்கு அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சொல்றாரு, சீட்டு பெல்ட் இருந்தால் தானே நான் போடுவேன்னு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? போக்குவரத்து துறை
அரசு போக்குவரத்து துறை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களை நோக்கி 1000 கேள்விகள் இருக்கு. 2 துறைகளையுமே மக்கள் மதிக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எல்லா துறைகளை விட காவல்துறையும் போக்குவரத்து துறையும் எல்லா திருவிழா காலங்கள்லையும் எல்லா பிரச்சனைகள் உள்ள காலங்கள்லையும் நீங்கள் வாகனத்தை செலுத்துறீங்க, இரவு பகலா வாகனத்தை செலுத்துறீங்க. அதே மாதிரி தான் காவல்துறையும். அவங்களுக்குன்னு திருவிழாவுக்கு விடுமுறை கிடையாது, அவர்களுக்கென்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து துறையை விட காவல்துறையினர் இன்னும் அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 துறைகளையுமே அதில் எந்த இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில், ஒரு தாலுகா ஆஃபீஸில், ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டிப்பாக விடுமுறை. திருவிழா காலங்களா விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமையா கண்டிப்பாக விடுமுறை. இப்படி எல்லாத்துலேயும் இப்போ ஸ்ட்ரைக்கே கூட நடக்கட்டுமே, வேலை நிறுத்தமே கூட பண்ணட்டுமே, அன்னைக்கும் கூட காவல்துறையும் இந்த போக்குவரத்து துறையும் வண்டி ஓடிட்டு தான் இருக்க போகுது. காவல்துறை ரோட்டில் நின்று தான் ஆகணும். ஒருவேளை போக்குவரத்து துறையே வேலை நிறுத்தம் பண்ணாதான் அந்த பஸ் எல்லாம் ஓடாமல் நிற்க போகுது. அப்படி 2 துறைகளுமே முக்கியமான துறைகள் தான். அப்போ சட்டம்படி நடந்துக்குன்னா எல்லாருமே சட்டம்படி நடந்துக்கணும்ல. அப்போ இன்னைக்கு மட்டும் எதுக்கு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறீங்க போக்குவரத்து துறையிலிருந்து? இந்த மாதிரி எங்களை போக்குவரத்து துறை கேட்குற என்ன கேட்டுட்டாங்க? சட்டப்படி தானே கேட்டிருக்காங்க. நோ பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டி இருக்கீங்க, ஃபைன் போட்டிருக்கிறாங்க, பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க, தண்டனை தொகையை கட்டுங்க. சீட்டு பெல்ட் போடாமல் நீங்கள் எல்லாரையும் பிடிக்கிறீங்கல்ல, காரில் போகிறவங்களும் பிடிக்கிறீங்களா சீட்டு பெல்ட் போடலனா? அப்போ அரசுடைய துறை, அந்த போக்குவரத்து துறையில் அந்த பேருந்துல எத்தனை பயணிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க? அப்போ அவங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ அதை ஓட்டுகிற அந்த ஓட்டுநரே சீட்டு பெல்ட் அணியாமல் போனால் அது சட்டப்படி குற்றம் தானே? இன்னைக்கு கேட்டிருக்காங்க காவல்துறை, தண்டனை தொகையை போட்டிருக்கிறாங்க, வாங்கிக்கோங்க. இப்படி எல்லாமே கேட்பாங்க. என்னை கேட்டால் இன்னும் போக்குவரத்து துறையோட இன்னும் யாரெல்லாம் இருக்குங்களோ மல்லு கட்டுங்கன்றேன். ஆர்டிஓ ஆஃபீஸில் மல்லு கட்டுங்க. வட்டார போக்குவரத்து இது இருக்கு இல்லையா, அவங்களும் இனிமேல் நீங்களும் இனிமேல் அவங்களுடைய சண்டை போடுங்க. அப்போ தான் அவங்க இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, டேக்ஸ் கட்டியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எந்த அரசு பேருந்துக்காவது இன்சூரன்ஸ் கட்டப்பட்டிருக்குதா? ரோட் டேக்ஸ் கட்டப்பட்டிருக்குதா? முறையா நீங்க முதல்ல எல்லா விதமான சட்டங்களையும் எல்லா விதிகளையும் நீங்க முதல்ல கடைபிடிக்கிறீங்களா? அப்ப 2 துறையுமே முக்கியமான துறை தான். 2 பேருமே நீங்க வேலை நிறுத்தம் பண்ணீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான், மிகப்பெரிய சிரமம் தான். ஆனா ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு போக்குவரத்து துறை நீங்க இந்த பிரச்சனையை கூட வச்சு கூட இது பெருசா பூதகாரமா வெடிக்குதுன்னு வைப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட அதை நோக்கி போயிருச்சு. இப்போ நீங்கள் வேலை நிறுத்தமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போக்குவரத்து துறை வேலை நிறுத்தம் பண்ணுதுப்பா அப்படின்னா அதற்கு மாற்றம் நிறைய வந்துருச்சு. மினி பஸ் வந்துருச்சு, பிரைவேட் பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, ஆட்டோ இருக்குது, போயிட்டே இருப்பான். ஆனால் மதிப்புமிக்க காவல்துறை, நான் கேட்பது, இந்த காவல்துறை 1 மணி நேரம் வேலை நிறுத்தம் பண்ணால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா? ஒரு நாள் இல்லை, காவல்துறை 1 மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்துன்னு வச்சுக்கோமே. அப்போ அப்படிப்பட்ட உயரிய காவல்துறை, அதை சார்ந்தவர்கள் வந்தால் நீங்கள் குறைந்தபட்சமாக அவர்கிட்ட வாரண்ட் இல்லைனாலும் அவர்கிட்ட அவருடைய அடையாள அட்டையை கேட்டிருந்திருக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நீங்களே கூட உடனடியாக அழைப்படுத்தி சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு அனுமதிக்கவா வேணாமான்னு கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நடத்துனர் அந்த 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 ஊதா ப்ளூ கலர் ஷர்ட்டும் அந்த ப்ளூ கலர் பேண்ட்டு தான். அப்போ அது அனுபவம் மிக்கவங்களுக்கு தான் அந்த அந்த சீருடையே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆள் தானே. அப்போ எதற்காக நீங்கள் அப்படி பேசுனீங்க? இதில் ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் என்னென்னா, இந்த 2 துறைகள் மோதிக்குது. இது மத்திய அரசு மாநில அரசு துறைகள் இல்லை, 2மே மாநில அரசு துறைகள் தான். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா காவல்துறை முதலமைச்சருடைய துறை. ஆனால் இந்த விஷயம் நடந்து இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கல. அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு, இதெல்லாம் முதலமைச்சருக்கு இதெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு போகுமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. இதுல அந்த 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 பேருந்துல அந்த பிரச்சனை நடக்குது, பேருந்தை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஏட்டையா நிற்கிறாரு. உடனே இந்த நடத்துனர் சொல்றாரு, பேருந்துல இருந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு காவலர் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு. அப்போ கூட இந்த ஏட்டையாவுமே என்ன பண்ணுறாரு, ஒரு காவலருக்கு சாதகமாக இல்லாமல் ஏப்பா நீ தான் டிக்கெட் எடுக்க வேண்டியதானு கேட்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ 2 பக்கமும் என்னையை பொறுத்த வரைக்கும் வாரண்ட் கையில் இல்லைங்கிறது மட்டும்தான் அவருடைய குற்றமாக தெரியுது. யார்? ஆறுமுக பாண்டியன் என்கின்ற காவலர் மேல் ஒரு குற்றமாக தெரியுது தவிர மற்றபடி அவர் மேலே எந்த குற்றமாகவும் தெரியல. அவர் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறாரு. ஒருவேளை அவர் காணொலி எடுத்ததுனால அப்படி பேசினார் இல்லையான்னு தெரியல. நடத்துனரை அந்த காவலர் ஆறுமுக பாண்டியன்
ரொம்ப வந்து மரியாதை நிமித்தமாக தான் பேசுகிறார். ரொம்ப வார்த்தைகளில் எதையுமே வந்து வெளியேற்றிக்கலை. அவர் சரியாக தான் பேசுகிறார், மரியாதையோடு பேசுகிறார். அவர் சொல்கிறது சரியோ இல்லையோ, ஆனால் மரியாதை நிமித்தமாக மரியாதையோடு தான் அந்த நடத்துனர் அவர் கடைசி வரைக்கும் பேசினார் அப்படிங்கிறதான் நம்ம அதில் அந்த காணொலியில் நம்ம பார்க்க முடியுது. அதனால் ரெண்டு தரப்புலையுமே வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் வந்து அது மோதலாக இருக்கலாம், அது மோதல் மாதிரி தெரியலாம், ஆனால் ரெண்டு பேருமே சட்டம் தான் பேசுகிறாங்க. ரெண்டு பேர் செய்வதுமே மக்களுக்கு சரியான ஒரு விஷயந்தான், மக்களுக்கு ஏற்புடைய விஷயந்தான், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயந்தான். ஏன்னால் இவர் வாரண்ட் கேட்டதும் சரிதான். இப்போ நம்ம கேட்டோம் பாருங்க கேள்வி, பயணிகள்லாம் இந்த நடத்துனரை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு கேட்குறோம் பாருங்க, அதுவும் சரிதான். இன்றைக்கு காவல்துறை வந்து ஏன் சீட் பெல்ட் போடலை, ஏன் நோ பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டின அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்க, அதுவும் சரிதான். எல்லாமே சரிதான். இந்த சரியானவை தொடரட்டும். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.